இன்றைய நாளில் நம்ம எபிரேயருடைய தொடர்ச்சியாக நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் ஒரு 9 வசனங்கள் நம்ம வாசிப்போம். இந்த வார்த்தைகளில் தேவன் நமக்கு கொடுக்க போகிற முக்கியமான ஒரு கருப்பொருள் என்னென்னா, கர்த்தருக்கு பிரியமானது என்ன, தேவன் எதிலே பிரியப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமாக செய்யக்கூடிய காரியங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள், இவைகள் ஒரு நிழலாகத்தான் இருக்குதே தவிர அதனுடைய நிஜம் என்ன, தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது. இப்போ அதை குறித்து நம்ம வாசித்து விட்டு எப்படி இந்த வார்த்தைகள் முன்பு சங்கீதத்திலையும் இதே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய மூலப்பொருள் என்ன அப்படின்றத கொஞ்சம் உதாரணங்களோடு, வேதாகமத்தில் இருக்கிற ஒரு சில உதாரணங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்ம வாழ்க்கையில் இதை எப்படி செய்யலாம் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். வாசிப்போம். நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்தப்படுகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்கிறீர். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படியே செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இரண்டாவதை நிலைநிறுத்துகிறதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். ஆமேன். அப்போது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எதை குறிக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவராகிய தேவனை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தையாக இது இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, சர்வாங்க தகன பலிகள் உமக்கு பிரியமானது அல்ல, உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்குன்னு ஆண்டவராகிய இயேசப்பா சொல்கிறாரு. அப்போது இந்த வார்த்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்ப்பதற்கு நம்ம சங்கீதம் 40க்கு செல்கிறோம். சங்கீதம் 40ல் சொல்லப்பட்ட வார்த்தையை தான் ஆண்டவராகிய இயேசப்பா இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறதா பவுல் அதை எபிரேயர்களுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. இப்போது ஒரு வித்தியாசம் பாருங்களேன். இதே வார்த்தை தான் சங்கீதம் 40:6 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட எபிரேயரில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம்? இந்த இடத்துல பார்க்குறதுக்கு இதில் போட்டிருக்குது, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்கிறீர். தேவனே, உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது? அதே வார்த்தை தான் தொடங்குறாங்க. பலியையும் காணிக்கையை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர்னு போட்டிருக்கு. அப்போது என்ன, இதே வசனம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் வித்தியாசமாக இருக்குதே என்று சொல்லி பார்த்தால் இது தவறுதலாக போடலை, ஒரு இன்டென்ஷனாகத்தான் தேவன் அங்கே கொடுக்குறார். இதை புரிஞ்சு கொள்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நியாயப்பிரமாணத்துக்கு போகிறோம். நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பாவ நிவாரண பலின்னு ஒன்று செலுத்த சொல்கிறாரு. அது என்ன? ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் ஒரு கடாவையோ ஒரு காளையோ பழுதற்ற ஒரு மிருகத்தை தேடி கண்டுபிடித்து அதை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து ஆசாரியனிடத்திலே அதை கொடுத்து அதை தனக்காக பலி செலுத்தும்படி சொல்லும் பொழுது அதை அவர் பலி செலுத்தி அந்த இரத்தத்தை தெளிக்கிறாரு. இதன் மூலமாக பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது. இது ஒன்று. அதே மாதிரி இன்னும் நிறைய பலிகள் இருக்குது. சர்வாங்க தகன பலி என்று ஒன்று இருக்குது. இவைகளெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக செலுத்தக்கூடிய நன்றி அறிதலின் பலியாக இவைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டது. இப்படி என்று நிறைய விதமான
காரியங்களை தேவன் கொடுத்தார். இப்போ இதெல்லாம் கொடுத்ததுக்கு என்ன நோக்கமாக இருக்க முடியும்? யோசித்து பார்ப்போம். தேவன் கடாக்கள் காளைகளுடைய இரத்தத்தில் பிரியமாக இருக்கிறாரா? ஆயிரம் மிருகங்கள், அது ஆண்டவருடைய சங்கீதத்தில் போட்டிருக்குது. எவ்வளவோ மிருகங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரு. எல்லாமே அவருடையது. அவருடைய ஒரு மிருகத்தை ஒரு மனிதன் கொண்டு போய் அதை ஒரு பலியாக செலுத்துறதுனால அவர் பிரியப்படுவாரா என்கிற கேள்வி. அப்போ அப்படி அதை அவர் தானே சொன்னார். அப்போ அவர் பிரியப்படுறாருன்னு தானே அர்த்தம். ஆனால் நோக்கம் அது இல்லை. அவர் தான் சொன்னார், அப்படி பலி கொடுக்கும்படி சொன்னார். அதை அவர் அங்கீகரிக்கவும் செய்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் அதனுடைய நோக்கம் அந்த மிருகங்களின் இரத்தம் அல்ல. கர்த்தர் விரும்பினது செவி கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம். இதைத்தான் கர்த்தர் விரும்பினார். எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு பழியற்ற ஒரு ஆடாக இது இருக்கணும், அதை இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஒரு ஆசாரியன்ட்ட கொண்டு கொடுக்கணும், அதன் மீது கைகளை வைக்கணும், அப்போது அதன் உங்கள் பாவம் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதற்கு பிறகு ரத்தத்தை தெளிக்கணும். அப்போது இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குது பாருங்கள். ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணுன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, அதை அப்படியே மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. இது எல்லாமே எதை காண்பிக்குது அப்படின்னா, கர்த்தர் சொன்ன பிரகாரம் ஒன்றாக செய்வது. இங்கே எங்கேயுமே ஹியூமன் பிளான் ஒன்று இருக்கவே இருக்காது. எல்லாமே கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு காரியம். அதிலிருந்து கர்த்தர் என்னத்தை கற்பித்தார் என்று சொன்னால், கீழ்ப்படிதலை கற்பித்தார். இப்போ பாவம் எதனால் வருகிறது? மீறுதலினாலே வருகிறது. மீறுதலுக்கு முகாந்தரம் என்ன? கீழ்ப்படியாமை. அப்போது ஒவ்வொரு முறையும் கீழ்ப்படியாமையினால தான் நம்ம மீறுதலுக்கு உட்பட்டு பாவத்தை செய்கிறோம். இந்த பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு என்ன முதலாவது வழி? மறுபடியும் கீழ்ப்படிதலை ரீஸ்டோர் பண்ணுறது தான் அதற்கான வழி. அப்படி கீழ்ப்படிதலை கற்பிக்கவே கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் சொல்லிக் கொடுத்த இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளுக்கு ஒன்றாய் அதை சரியாக செய்யும்படி கற்பிக்கிறாரு. அதை செய்யும் பொழுது அங்கே பாவ நிவாரணம் உண்டானது. ஏன்னா மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு மனிதன் மனம் திரும்பினான் என்பதற்கு என்ன அடையாளம்? அவன் தனது கிரியைகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்க வேண்டும். இப்போ முன்னாடி நான் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததுனால பாவம் செய்தேன். இப்போ கட்டளைகளின்படி சொல்லப்பட்டபடி நான் செய்யும் பொழுது மறுபடியும் நான் கீழ்ப்படிதலுக்குள்ளே வருகிறேன் என்கிற ஒரு காரியத்தை தான் நியாயப்பிரமாணம் கற்பித்து கொடுத்தது. ஸோ இதை இந்த இடத்துல ஒரு மேற்கோளாக எடுத்து காண்பித்து விட்டு இறுதியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆனால் இப்படி செலுத்தப்பட்டு வந்த இந்த பலிகளால் ஒரு காலம் பூரணப்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பாவ நிவர்த்தியை இந்த மிருகங்களுடைய இரத்தத்தினால செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு இந்த இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல சொல்கிறாரு. ஏன்னா இயேசு ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, கர்த்தராகிய ஆண்டவர் தம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொன்ன காரியத்தை அவர் கேட்டு அவர் இந்த பூமிக்கு வருகிறாரு. அவர் வரும் பொழுது தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த சரீரத்தை அவர் தகன பலியாக செலுத்தி கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே, முழுமையான கீழ்ப்படிதலினாலே தேவனுக்கு பிரியமானதை செய்தார். இதன் மூலமாக அவர் என்ன சொல்கிறாரு? என் தேவனே, எனக்கு உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்போ முழுவதும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவர் நம் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அவருடைய கீழ்ப்படிதலில் நீங்களும் நானும் இணைகிறோம். என்ன? நம்ம எப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து அவராலே நாம் மறுரூபமாக்கப்பட்டோமோ, இப்போது நம்மளுடைய இருதயங்களில் இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்கிற வார்த்தை நிவர்த்தியாகுது. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? நீங்களும் நானும் உண்மையாகவே அவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு செவி கொடுப்பது தான் அவருக்கு பிரியம்.
என்பதைத்தான் இதில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்போ அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போது இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம யாருடைய விருப்பத்தின்படி செயல்படுகிறோம்? எனது சொந்த விருப்பத்தின்படி, எனது சுய சித்தத்தின்படி நான் வாழ ஆசைப்படுகிறேனா, அல்லது தேவ சித்தத்தின்படி வாழ ஆசைப்படுகிறேனா? ஒரு அவிசுவாசிக்கும் இதுதான் பிரச்சனை, விசுவாசிக்கும் இதுதான் பிரச்சனை. ஏன்னா 2 பேருக்கும் காமனாக உள்ள ஒரு விஷயம் என்ன? சரீரம், மாம்சம் என்பது 2 பேருக்குமே இருக்குது. ஆனால் ஒரு அவிசுவாசி முழுவதுமே மாம்சத்திலே நடந்து கொள்கிறான். அதனால தான் அவனுடைய சரீரத்தின் இச்சை இன்பங்களுக்கு தன்னை அவன் ஒப்பு கொடுத்து ஆவியை குறித்து அறியாதவனாக அவன் இருக்கிறான். ஆனால் ஆவியில் பிறந்தவன் ஒவ்வொருத்தனும் ஆவியிலேயே நடக்கிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோம். நம்முடைய சித்தத்தை நம்ம விட்டுவிட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும் என்கிற முடிவு எடுக்கிறோம். ஆனால் நாமளும் மாம்சத்தில் நடக்க தொடங்கினா நம்மளுக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் இல்லாமலேயே போய்விடுகிறது. இதை சில ராஜாக்களுடைய வாழ்க்கையில் நம்ம காண முடிகிறது. ஒரு உதாரணம் பாருங்களேன். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார், அவரை அபிஷேகம் பண்ணினார், தூளிலிருந்து உயர்த்தினார், அவருக்கு எல்லா விதமான தீர்க்கதரிசன வரங்களையும் கூட கொடுத்தார். சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலம் அந்த அளவுக்கு சவுலை கர்த்தர் உயர்த்தினார். இவ்வளவு உயர்வையும் பெற்றுக்கொண்ட சவுலால கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? அவரிடத்திலே கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்ததே காரணம். அப்போது கர்த்தர் இவ்வளவு செஞ்சாரே, அவரை உயர்த்தினார், அவருக்குள்ள ஆவியை வைத்தார், எல்லாம் செஞ்சவர் கீழ்ப்படிதலை அவர் மேலே என்ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கள். ஏன்னா அது வரைக்கும் நம்ம பார்க்குறோம், அவருடைய இயல்பு அப்படிப்பட்ட இயல்பு கிடையாது. தனிப்பட்ட ஒரு மனுஷனாக இவ்வளவு பெரிய ஒரு இஸ்ரவேலுக்கு ஒரு முதல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டு எடுத்த எடுப்பிலே ஒரு ராஜாவாக பர்ஃபார்மன்ஸ் ஒளிஞ்சு கொள்கிறார் இல்லையா? அவரை தேடுறாங்க. சவுல் எங்கே இருக்கிறான்னு தேடும்போது போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போது அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எல்லாத்தையும் கொடுத்த கர்த்தர் கீழ்ப்படிதலைத்தான் அவரிடத்துல எதிர்பார்த்தார். ஆனால் அதில் சவுல் தவறினார் என்று பார்க்கிறோம். என்ன நடந்தது? அந்த ஒரு இடத்துல சர்வாங்க தகன பலி செலுத்துவது ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஒரு தீர்க்கதரிசியாக வரக்கூடிய அந்த சாமுவேல் செலுத்த வேண்டிய ஒரு காரியத்தை சவுல் செலுத்தினதுனாலே என்ன நடந்தது? அந்த இடத்துல தேவன் அவருக்கு சொன்ன வார்த்தை என்ன? சர்வாங்க தகன பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அப்போது நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமல் நம்ம எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் அது தேவனை பிரியப்படுது. ஏன்னா சவுல் சொல்கிறார் பாருங்கள், நான் அமலேக்கியரை முறியடிக்கணும்னு கர்த்தர் சொன்னார். பாருங்கள், நான் போய் முறியடித்தது உண்மை தான், நிறைய பேரை பிடிச்சும் கூட வச்சுருக்கிறேன், இந்த ஆடு மாடுகளையும் கொல்ல சொன்னார். பட் நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்? அவருக்கு பலி செலுத்துறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அவர் என்ன நினச்சிக்கிறாரு? அவர் மனசில் ஒரு ஆசை, இந்த ஆடு மாடுகளெல்லாம் எடுத்து வைத்து கொள்ளணுங்கிற ஒரு ஆசை, அங்கே இருக்கிற சில விஷயங்களை எடுத்து வைத்து கொள்ளுங்கிற ஒரு ஆசை, அந்த அமலேக்கியர்களுடைய ராஜாவையும் ஒரு ட்ரோஃபி மாதிரி பிடித்து வைத்து கொள்வது அவருடைய ஆசை. அது கர்த்தருடைய விருப்பம் கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் அழிக்க சொன்னார். ஆனால் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற கர்த்தரை ஒரு சாதனமாக பயன்படுத்தி கர்த்தருக்காகத்தான் நான் கொண்டு வச்சேன்னு சொல்கிறாரு பாருங்கள். இதுதான் நம்முடைய இருதயத்தினுடைய அந்த டிசப்ஷன். நம்ம இருதயமே நம்ம வஞ்சிக்கக்கூடிய காரியம். இப்படித்தான் நம்மளும் என்ன செய்வோம்? கர்த்தருக்கென்று நினைத்து கொண்டு சில காரியங்களை செய்வதாக நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம சுய விருப்பத்தின்படி செய்வோம். எது உண்மையிலேயே அவருடைய விருப்பம், எது நம்முடைய சுய விருப்பங்கிறத நம்ம ஆழமாக ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து தியானித்து ஜெபிக்கும் பொழுது தான் தெரியும் எது நம்ம விருப்பம், எது அவர் விருப்பம்னு சொல்லிட்டு. ஸோ இப்படித்தான் நம்ம அதை காண முடிகிறது. அதே மாதிரி பாருங்கள், யோசியாவுடைய வாழ்க்கை. ராஜா யோசியா, ஜோசாயா என்று சொல்லுவாங்க. இவர் 2 நாளாகமம் 35 இவருடைய சரித்திரம் இருக்குது. இந்த ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா நம்பவே முடியாத ஒரு காரியம். இன்றைக்கும் கூட அதை வாசிக்கும் போது ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த ராஜாவை போல
கர்த்தருக்கென்று வாழ தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு உண்மையுள்ள ஒரு ராஜாவை பார்க்க முடியாது. அவ்வளவு நல்ல ஒரு ராஜாவாக இருக்கிறவர். இவர் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்குது. பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறாங்க. அங்கே திரளாக ஆடு மாடு கடாக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பலி செலுத்துகிறாங்க. அதில் போட்டிருக்கு, அந்த மாதிரி ஒரு பாஸ்கா நடந்ததே இல்லைன்னு. அந்த அளவுக்கு எண்ணிக்கையில் திரளான ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு வந்தார். கர்த்தருக்கென்று பலி செலுத்தும்படி செய்தார். ஜனங்களும் கர்த்தரை சேவிக்கும்படி செய்தார். இவ்வளவும் செஞ்ச ராஜா, அதுக்கு அடுத்தால ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்தில் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போய் அந்த யுத்தத்தில் அவர் மாண்டு போகிறார். இப்போ நமக்கு தோணுது, இவ்வளவு செஞ்ச ஒரு ராஜா, இவ்வளவு அற்புதமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சவர், எல்லாம் செஞ்சவர், எப்படி இந்த ஒரு விஷயத்தில் அவர் கோட்டை விட்டார்? எப்படி இப்படி நடந்துச்சு என்று சொல்லி பார்த்தா நடந்த விஷயம் இதுதான். இந்த ராஜா தன்னுடைய வாழ்நாளில் நியாயப்பிரமாணம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அந்த சுருளேடு காணாமல் போயிருந்தது. அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம நடக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லி தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டவர் இவர். அவ்வளவு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினவர். அவருடைய நாட்களில் அந்த ஆண்டவரே சொல்கிறாரு, இவனுக்காக என்ன செய்வேன், இந்த யூதா கோத்திரம் கீழ்ப்படியாமையில் போனாலும் இந்த ராஜாவின் நிமித்தம் நான் சில காரியங்களை செய்வேன், இந்த மாதிரி தேசத்துக்கு வரப்போகிற தீங்கை அவனுடைய கண்கள் காணாதுன்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுறார். அப்படிப்பட்ட ஒரு ராஜா இந்த சந்தர்ப்பங்கள், இந்த காரியங்கள்லாம் ஆன பிறகு ஒரு இடத்துல கர்த்தர் விரும்பாத ஒரு யுத்தத்துக்கு செல்கிறார். கர்த்தர் சொல்லவே இல்லை ஒரு யுத்தத்துக்கு போகும்படியா. எகிப்துக்கு விரோதமாக புறப்பட்டு போகிறார். அப்போது இதை கர்த்தர் யார் மூலமாக எச்சரிப்பு கொடுக்குறாரு? அந்த எகிப்து ராஜா வாயிலிருந்தே அந்த எச்சரிப்பை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பகைவன் தான், அவனை தான் எதிர்த்து போகிறாரு. அந்த பகைவனே சொல்கிறான், நீ என்னோட யுத்தம் பண்ண வரல, உன் தேவனோடு நீ யுத்தம் பண்ணுறன்னு சொல்லி சொல்கிறான். தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு அவன் சொல்கிறான். அப்படி சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவருக்குள்ள ஒரு குழப்பம் நிச்சயமாக வந்திருக்குது யோசியாவுக்குள்ள. ஏன்னா அந்த யுத்தத்துக்கு போகும்போது அவர் ராஜா மாதிரி வஸ்திரம் தரித்து கொண்டு போகாமல் ஒரு மாறு வேஷத்தில் போர்க்களத்துக்கு போகிறார். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? கர்த்தரோடு இருப்பதாக தன்னை நினைத்து கொண்டிருந்த யோசியா, அதுவரையிலும் அவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்த யோசியா இந்த ஒரு இடத்துல கீழ்ப்படிதலில் சறுக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்? கர்த்தருடைய விருப்பத்தின்படி அல்ல, தன்னுடைய சுய விருப்பத்தின்படி ஒரு யுத்தத்துக்கு போகிறார். அவர் விரும்பினது என்ன? இந்த எகிப்தியன் அசிரியனையோடு மோதி அவனை தோற்கடிப்பதற்கு அவன் போய்கொண்டிருக்கிறான். அவன் என் தேசத்தின் வழியாக போகும்போது நான் அவனை தடுத்து நிறுத்துவேன் என்று ஒரு வைராக்கியமான ஒரு எண்ணத்தை கொண்டார். அந்த வைராக்கியமான எண்ணம் கர்த்தருக்கு விரோதமானது என்பதை அவர் காண தவறிட்டார். எவ்வளோ பெரிய பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா, அவருக்கு சுத்தமாக அதை பற்றின தெளிவில்லை. ஆனால் யுத்தத்துக்கு போகும்போது வேஷம் மாறி போனதுனால நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? அவருக்குள்ள ஒரு குழப்பம். இது ஆண்டவருக்கு பிரியமானதா, பிரியமானது இல்லையா? அப்போ பிரியமானது இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும்? போயிருக்கக்கூடாது. ஆனால் போகணும். ஆனால் போகிற இடத்துல எனக்கு எதுவும் ஆயிரவும் கூடாது. அப்போ என்ன செய்யலாம்? நம்ம ஒரு டெக்னிக்காக பிளான் பண்ணுவோம். நம்ம ஒரு வேஷத்தை மாற்றிட்டு போவோம். நம்ம ஒரு சாதாரண சோல்ஜர் மாதிரி இருந்தால் அங்கே இருக்கவன் நம்மளை விட்டுருவான், ராஜாவை தானே டார்கெட் பண்ணுவான்னு நினச்சி போனார். போன இடத்துல எங்கேயோ இருந்த ஒரு அம்பு அவரை சொருகி விட்டது. அப்போது எனக்கு காயம் பட்டுருச்சு, என்னை கொண்டு போங்கன்றாரு. போகிற இடத்துல அவர் மரணம் அடைந்து போகிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இதே மாதிரி தான் ஆகாபும் மரித்தான். தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த ஆகாபு எப்படி கீழ்ப்படியாமையில் யுத்தத்துக்கு போகும் பொழுது அவனுக்கும் கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தாரு. அவன் எச்சரிப்பை கேட்டு கீழ்ப்படியாமல் புறப்பட்டு போனான். போகும்போது அவனும் வேஷம் மாறி போனான். எப்படி? கர்த்தருக்கே அவங்க என்ன செய்கிறாங்களாம், ஒரு 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 டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ஆண்டவர் சொன்னால் கூட நாங்கள் தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அவங்க போகிறாங்க. போன இடத்துல நடந்த ஒரு விளைவு. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடிகிறோம்? சர்வாங்க தகன பலிகளை காட்டிலும் கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா
நம்மளுடைய பார்வை குறுகினது, நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் ரொம்பவும் குறுகினது. எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவர் அனுபவசாலி, திறமைசாலி என்று எந்த ஒரு மனிதனும் கர்த்தருக்கு முன்பாக மேன்மை பாராட்டவே முடியாது. இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலில் ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம எவ்வளவுதான் அனுபவங்களுக்குள்ளே போயிருந்தாலும் எந்த அனுபவமும் நம்மளை பூரணப்படுத்தாது. அப்போ என்ன செய்யலாம்? நான் தான் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேனே, அப்போ நான் செய்கிற முடிவும், நான் எடுக்கிற முடிவு எல்லாம் கரெக்டாக தானே இருக்கும், நான் கரெக்டாக தானே பேசுவேன். இந்த எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நம்ம சிந்திக்கிற சிந்தனை எதுவோ, நம்ம எடுக்கிற முடிவுகள் எதுவோ, அதை நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தி அவருடைய பதிலுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். அப்படி நம்ம ஏற்படுத்துகிற பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை சந்திப்பார். இல்லையா? நீ என்னை உன் முழு இருதயத்தோடு தேடினார், தேடுகையிலே என்னை கண்டடைவா என்று சொன்ன தேவன் நமக்கு ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் உத்தரவு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் கேட்கிறதற்கு ஒரு பொறுமையுள்ள இருதயம் இருக்குதா என்பதுதான் கேள்வி. பல முறை நமக்கு அந்த இருதயம் இருப்பதில்லை. நம்ம விரும்பினதையே நம்ம செய்து முடிக்கும்படி நம்ம வாஞ்சிக்கிறோம், அல்லது நம்ம நிர்பந்திக்கப்படவும் கூடலாம். இப்போ நீங்களே கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும்னு விரும்பலாம். ஆனால் உங்கள் சூழ்நிலை, உங்களோட கூட இருக்கிறவங்க உங்களை நிர்பந்திக்கலாம் கர்த்தருக்கு விரோதமாக செயல்படும்படி. ஆனால் எப்படி நடந்தாலும் நம்மளுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட முடிவையும் நம்ம கர்த்தருக்கு தெரியப்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதையும் யாரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுயாதீனத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த சுயாதீனத்தில் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்டு ஜெபிப்பது, இது ஒரு காரியம். ரெண்டாவது என்ன செய்யலாம்னா, நம்ம ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. அப்படி கொடுப்பதனால நம்ம என்ன செய்யலாம்? அவர்களோடு சேர்ந்து ஜெபித்து நம்ம நம்புகிற ஆவிக்குள்ளான நல்ல சகோதர சகோதரிகளிடத்தில் நம்ம காரியங்களை தெரியப்படுத்தி, இந்த மாதிரி ஒரு எண்ணம் என் மனதில் இருக்குது, இது கர்த்தருக்கு பிரியமானதா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி நம்ம கேட்டு ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா யோசியா அவர் வாழ்க்கையில் அதை செய்யவே இல்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசியான எரேமியாவும் வாழ்ந்துட்டுருக்கிறார். ஆனால் எரேமியாவை கூப்பிட்டு அவர் கன்சல்ட் பண்ணலை. பண்ணியிருந்தால் அந்த இடத்துல கர்த்தர் நிச்சயமாய் அவர் மூலமாக சொல்லியிருப்பார், அவரை தடுத்திருப்பார். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம காணும் பொழுது நம்ம இதை கற்றுக்கொள்கிறோம். ஆமேன்.